கரிஷ்மா, ஏம்மா என்ன உப்பள்ளி விளையாண்டுட்டு இருக்கிற? அம்மா வந்து அடிக்க போகுது, போய் உப்பு போடு, உள்ள உப்பை உள்ள கொண்டு போய் போடு போ. தாத்தா, நான் ஒன்றும் உப்பை வச்சு விளையாடல, நான் உப்பை ஆராய்ச்சி தான் பண்ணிட்டு இருக்கேன். போச்சுடா, 7வது படிக்கும் போதே ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சிட்டியா? இந்த நாடு எங்க போயிட்டு இருக்குன்னு எனக்கு ஒண்ணுமே புரியலம்மா. தாத்தா, நாடு எங்கேயும் போல, நீங்களும் எங்கேயும் போல. நான் ஒவ்வொரு பொருளையும் என்ன இருக்குன்னு ஆராய்ச்சி தான் பண்ணிட்டு இருக்கேன். இது உங்களை பொறுத்த வரைக்கும் வெறும் உப்பு தான், ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் இது சோடியம் குளோரைடு. கெமிஸ்ட்ரியில இதுக்கு பேரு சோடியம் குளோரைடு. இப்ப அதுக்கு என்ன? ஐயோ தாத்தா, இப்ப நான் சொல்றத நல்லா கவனிச்சு கேளுங்க. சரி சரி, இப்ப என்னன்னு நீ எனக்கு சொல்லு. தாத்தா, இந்த ஒரு உப்புக்குள்ள 100 கோடி சோடியம் குளோரைடு அணுக்கள் இருக்குது. தாத்தா, இந்த ஒவ்வொரு அணுக்குள்ளையும் நியூக்ளியஸ், எலக்ட்ரான் தனித்தனியா இயங்குது. இது உங்களுக்கு தெரியுமா? இதெல்லாம் எனக்கு எப்படிமா தெரியும்? சரி, மேற்கொண்டு சொல்லு. தாத்தா, இந்த ஒவ்வொரு உப்புக்குள்ளையும் குளோரின், சோடியம் கச்சிதமா அடுக்கப்பட்டிருக்கு. அதனாலதான் இது உப்புன்னு நம்ம சொல்றோம். ஓ, இவ்வளவு தூரம் ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சிட்டியா? சரி சரி. அது மட்டும் இல்ல தாத்தா, உங்க தாத்தா காலத்துல முதலாம் உலக போர் நடந்துச்சு. அது உங்களுக்கு தெரியுமா? ஆமா. அப்ப பயங்கர விஷம் கலந்த குண்டை போட்டு மக்களை கொண்டாங்கல்ல, அந்த ஒவ்வொரு குண்டுலையும் சோடியம் குளோரைடு கலந்துருந்துச்சு. ஏமா, உனக்கு அந்த சோடியத்தை பத்தி ஏதாவது தெரியுமா? தெரியுமே தாத்தா, தண்ணிக்குள்ள போட்டா பயங்கரமா எரியுமே, அதுதான் சோடியம். இன்னும் இத பத்தி கூட தெரியலையா உங்களுக்கு? ஐயோ, நான் என்ன பண்றது? சோடியமும் குளோரைடும் சரி சமமா கலந்தாதான் நமக்கு உப்பு கிடைக்குது. அந்த உப்பை சாப்பிட்டுதான் நம்ம உயிர் வாழ்றோம். இது உங்களுக்கு தெரியுமா? ஆமாப்பா, என் செல்லம். இத நம்ம கெமிஸ்ட்ரின்னு சொன்னாலும் ஆண்டவன் படைப்பில் இவ்வளவு ஆச்சரியங்கள் அதிசயங்கள் பாத்தியா? இன்னொரு ஆச்சரியம் தாத்தா, நீங்க டைரக்டர், எங்க அம்மா டீச்சர், நான் ஒரு கலெக்டர். இது ஒரு வகையான கெமிஸ்ட்ரி தானே? இது கெமிஸ்ட்ரி இல்லடா கண்ணா, இது இறைவன் படைப்பில் ஒரு ஆச்சரியம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்ல இருக்கான். சரி சரி, எனக்கு பசிக்குது, ஒரு சாத்துக்குடி ஜூஸ் ஒன்று கொண்டு வா. போடா சரி போட்டு வா.